ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போல் வந்து உங்களுக்கு அப்டேட் சொல்லியிருக்கேன், ப்ரீமியம்லாம் எப்படி இதுவாகுது அப்படின்னு. ரெண்டாவது மார்க்கெட்டோட நிலவரம் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இப்போ ட்ரேட் எடுத்து சொல்கிறேன். கரெக்டாக 12:10க்கு 81,600 பிஇயில் 239 ரேஞ்சில் எடுத்துருக்குங்க சென்செக்ஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் ரெட்டில் காட்டு. திருப்பி நேற்று மாதிரி அந்த 12 மணி காய்ச்சி பாருங்கள், 12 மணி ஒரு கேண்டில், நல்ல கேண்டில். அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வந்ததுங்களா. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து 25,000 டச் பண்ணி போயிருக்கு. திருப்பி ஒரு வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பாருங்கள் 4 ஹவர் கேண்டில் பாருங்கள், இன்னும் ரெட்டாக இல்லை க்ரீன் ஆச்சு. சரி ஓகே, இப்போ ரெட்டாக ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 200 லாபம் வந்தது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா விட்டதால் இப்போ ஒரு 1000, 1300 போச்சு. ஸோ ஒரு 1000 இருக்குது. ஏன்னா சென்செக்ஸ் எடுத்துருக்கலாம், 4 வீக்கில் டைம் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸில் முடிச்சா நாளைக்கு மைனஸில் முடிப்பான். ஸோ அதனால் எடுத்திருக்கேன். சிறு துளி பெருவெல்லாம் எப்படி இருந்தது இத்தினாலாம் நான் ஒரு ரிஸ்க் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,900 இருக்குங்களா, 4,500 ரிஸ்க் எடுத்துருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வீக்கில் 200 வந்து சரி நம்ம கொஞ்சம் விடுவோம், எவ்வளோ தான் போகுதுன்னு பார்க்கலாம் தான் விட்டேன். பார்ப்போம். அந்த சார்ட் பாருங்கள். ஸோ 100 ரூபா 150 இருந்து ஒரு 500 போயிட்டு 6 தொட்டு வந்திருக்கு. ஸோ திருப்பி 200 வந்திருக்கு. பார்ப்போம் என்ன இதில் இருக்குதுன்னா 50, அப்புறம் 100. ஸோ திருப்பி 200 மூவ்மெண்ட் ஒன்று. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு அது கன்ஃபார்மாக ஏறும். ஸோ அதனால் எடுத்துருக்கேன். யாரும் இதை நம்பி ட்ரேட் எடுத்துடாதீங்க. நான் லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எடுக்கிற ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 4000 தான். ஸோ 10,000 எடுத்துகிட்டு வந்து 6000 இருக்குது. 4000 ரிஸ்க் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஸோ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது 78 ரூபா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 400 மைனஸ் போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளஸ் 77. மரைன் ஏறி இருக்குது, ஓலா எலக்ட்ரிக்கல் ஏறி இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் வாங்கிறது நல்ல டைம். இதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டில் இருக்குது. 2 நாள் நேற்றுலாம் செம்ம ரெட்டு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. நீங்கள் வேணுன்ற ஸ்டாக்கு வாங்கிக்கிங்க நல்லா. ஏன்னா பட்ஜெட் வேறு 1ஆம் தேதி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 27ஆம் தேதி வந்து எக்ஸ்பைரி நிஃப்டி முடியுதில்ல, அப்போ மைனஸில் முடித்தாலும் அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து நம்ம காலில் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்துடுங்க. ஏன்னா ஒரு ஏற்றம் இறக்கத்தை கொடுக்குன்ற கான்செப்ட்லாம் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் நடக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 கால் எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணேன். ஸோ இருக்கிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் நம்ம புரிஞ்சிக்க முடியாத ட்ரெண்டில் இருக்காங்காட்டியும் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ 1,400 மைனஸில் போயிட்டுருக்குங்க.